கார்த்தி ரேவதி சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்த்தி உண்மை தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ரேவதி தைரியமாக இருக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ரேவதி கழுத்தில் நான் தான் தாலி கட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி ரேவதி கிட்ட சொல்கிறாரு. ரேவதி மாட்டுக்கு வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறம் கார்த்தியை பார்த்து பார்த்தீங்கன்னா செமையாக எமோஷனல் ஆகி கண் கலங்கி நிற்கிறாங்க. அதை பார்த்து பிரியா வயிறு எரிஞ்சு போகிறாங்க. இது வழக்கமாக நடக்கிறது தான். சாமுண்டீஸ்வரி இப்போ இன்றைக்கி நடந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரியா கொக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. செம்மையாக சூசைட் ட்ராமா போட்டு நம்மளோட ரேவதியை மனசை மாற்றி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டாங்க. ரேவதி அம்மா உயிர் போகிறத விட நம்மளுக்கு கல்யாணம் தான் முக்கியமாக, நம்மளுக்கு அம்மா தான் முக்கியம்னு சொல்லிட்டு சரிம்மா நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படியோ வச்சுட்டாங்க. சாமுண்டீஸ்வரி ஏற்கனவே இந்த பிளானை போட்டாங்க. ஆக்சுவலாக ஆல்ரெடி ரேவதிக்கு தெரிஞ்சுதுன்னா நம்ம இந்த பிளானை இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணால் எப்படியோ ரேவதி ஒத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இதை மாதிரி பொறுமையாகவே இருந்தாங்க, கூலாகவே இருந்தாங்க கேட்கும் போது. இப்போ பார்த்தீங்கன்னா ரேவதி ஏன் நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்க சார், நீங்கள் எங்கள் அத்தை பையன் அப்படின்னு சொல்லிட்டு போது நம்மளோட கார்த்தி நான் சொல்லலைன்னா உங்களுக்கு என்ன தெரியாமல் இருக்க போதா, இப்போ தான் தெரிஞ்சிருச்சுல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ சார் எனக்கு எங்கள் அம்மா கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க, எனக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் சொல்லாமல் இருந்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயமும் ஒரு நேரம் தெரியதாங்க தெரியும், அது மறைச்சாலும் என்றைக்கோ ஒரு நாள் அது உண்மை தெரியதான் தெரியும் அப்படின்ற மாதிரி கார்த்தி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ரேவதி கிட்ட கார்த்தி என்ன சொல்கிறாரு, இப்போ என்னங்க உங்களுக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அவ்வளோதானே, அந்த கல்யாணம் நடக்காதபடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் பேசுகிறாங்க இதை பற்றி, ஏன் இந்த விஷயம் இவ்வளோ மறைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேசி முடிச்சதுக்கப்புறம் இப்போ உங்களோட வேலையை பாருங்கள், அதுக்கான ஒரு முயற்சியை நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக கார்த்தி வெளியே வரும்போது 2 பேர் நம்மளோட அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ரேவதி ஆக்சிடென்ட் பண்ண 2 பேர் அந்த ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு தெரியாமே வேலைக்கு சேர்ந்துருக்காங்க வேவு பார்க்குறதுக்காக. அவங்கக்கிட்ட இப்போ அவங்க கார்த்திகிட்ட மாட்டிக்கிட்டாரு. அவர் டீ கிளாஸ் எடுத்துகிட்டு கொடுக்கும் போது பார்த்திங்கன்னா கார்த்தியை பார்த்ததோ பயந்து பார்த்திங்கன்னா அந்த டீ தட்டை பார்த்திங்கன்னா கீழே போட்டார். அதை பார்த்து கார்த்திக்கு டவுட் வருது, எதுக்கு இவன் என்னை பார்த்து பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளோட இளையராஜா கூப்பிட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு, எதுக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நார்மலாக தானே இருக்காரு, இவன் மட்டும் ஏன் இப்படி பயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இளையராஜா கூப்பிட்டு விஷயத்தை கேட்குறாரு. அவன் யார், எப்போ வேலைக்கு சேர்த்தீங்கன்னு சொல்லும் போது அவன் பேர் அவன் டீட்டெயில் எல்லாமே சொல்கிறாங்க. ஓகே சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன், எப்போ வேலைக்கு சேர்ந்தான், அவன் என்ன படிச்சிருக்கான், இந்த மாதிரி அவன் எங்கேருந்து வரான் அப்படின்ற மாதிரி எல்லா விவரத்தையும் கேட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிசிடிவி கேமராவில் சிக்க போகிற ஆதாரம் இவங்க 2 பேர் மூஞ்சி தான். இப்போ கார்த்தி அந்த ஆதாரத்தை இன்னும் பார்க்கல, ஆனால் அந்த ஆதாரத்தை பார்த்துட்டா கண்டிப்பாக இவங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். இந்த 2 பேரை பிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக ரேவதி ஆக்சிடென்ட் பண்ண ஆள் இவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சு மருது மாட்டிடுவார். அதை ரெட்டுன்ற மருது பார்த்தீங்கன்னா மாட்டிப்பார். இது மூலயமா கல்யாணத்தை நிற்க வைக்கிறதுக்கு கார்த்தி முயற்சி பண்ண போகிறாரு அப்படின்றத மாதிரி எதிர்பார்க்கப்படலாம். இப்போ தான் அவங்க 2 பேர் முகத்தையே கார்த்தி பார்க்குறாரு. அவங்க ஒளிஞ்சு பயந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி கண்ணில் படாமல் இந்த ஆஃபீஸில் இருக்கிறாங்க வேவு பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தியோட கண் முன்னாடி மாட்டிக்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் கார்த்தியை பார்த்ததோ பயந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த டீ டம்ளரை கீழே போடுறதை பார்த்து கார்த்திக்கு டவுட் வந்துடுது. ஸோ இந்த டவுட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த 2 பேர் சிசிடிவி கேமராவில் அவங்களோட முகம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கார்த்தி அவங்கள பிடிச்சி விசாரிக்கும் போது தான் உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வர வரைக்கும் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற உடனே கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.